Assalamu Alaikkum. Welcome to Rayhana Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன். என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து கடலூர் ஸ்பெஷல் ஆட்டுக்குடல் முட்டைக்கோசு குருமா தான் செஞ்சு காட்ட போறேன். என்னடா பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்படினு சொல்லி நினைப்பீங்க. மோஸ்ட்லி வந்து எங்க வீட்லலாம் குடல் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம எப்போதும் மட்டன் ஆனெல்லாம் எப்படி வைப்போம், சிக்கன் மட்டன்லாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் குடல்லையும் வந்து கத்திரிக்காய் சேர்த்து செய்வோம். பட் இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலூர் ஸ்பெஷல் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போதும் வந்து ஒரே மாதிரியே சாப்பிடாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து முட்டைக்கோஸ் சேர்த்து ஆட்டுக்குடல் குருமா வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேசுகிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்காக வந்து ஷார்ட்டாக பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்போதும் போல் விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? வாங்க கிச்சனுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்குடலை சுத்தம் பண்ணிக்கலாம். இதை வந்து போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆட்டுக்குடல் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு முழு குடல் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிடணும். எந்த அளவுக்கு நம்மளால் க்ளீன் பண்ண முடியுமோ மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் பாருங்கள் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். குருமாவில் லாஸ்ட்டாக சேர்க்கறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, அதை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். அப்புறம் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். உங்களோட காரம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாம லைட்டாக குறைப்பாக அரைச்சிக்கோங்க. 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் 1/2 கப் இருக்குது. 50 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசிலுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். ஒரு அரை வேக்காடாக இருக்கணும். ஒரு முழு குடலை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன குடல் பெரிய குடல்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே சேர்த்து தான் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து விறவெடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த சட்டியில் குருமா செய்ய போகிறோமோ அந்த சட்டியில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரெண்டையும் சேர்த்து குடலை சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்ததும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற குடலை அதில் சேர்த்து வேக வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 70-80% வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ குடல் வந்து 3/4 வசிக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி தனியாக, இந்த குடல் தனியாக நம்ம எடுத்துக்கணும். குடலை தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு தனியாகவும் இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 100 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு வந்துருச்சு. இதில் நம்ம 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு இதை போட்டுடலாம். பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு கூடவே 2 பீஸு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முன்னாடி நான் பிரியாணி இலைன்னு சொன்னேன்ல, அது வந்து ரம்ப இலையை தான் நான் பிரியாணி இலைன்னு சொன்னேன். ஆல்ரெடி நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து குடல் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு குடல் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போய் நல்லா பொரியட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் 2 தக்காளி வேணுனாலும் சேர்த்துக்கலாம்.
இப்போ தக்காளியோட ரேட் வந்து உங்களுக்கே தெரியும், அதனால தான் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. அடுத்து முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். அடுத்து தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன மசாலா எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், சோம்புத்தூள், இது 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தூள், தனி மல்லித்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச தண்ணி தனியாக, குடல் தனியாக எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம வந்து தண்ணியை வடித்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த குடலை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி வதக்கி விட்டுடலாம். கைவிடாமல் 3 நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம 1 விசிலுக்கு வேக வச்சுருந்தோம். ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக வெந்தால் போதும். இப்போ வந்து குடலோடு சேர்ந்து வெந்துடும். அதனால் இந்த குருமாவுக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு, முட்டைக்கோசு, இது 2ம் தான். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அடுத்ததாக நம்ம குடல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து சேர்த்துடலாம். இந்த தண்ணியை வந்து ஊற்றிடக்கூடாது. நம்ம குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கணும். இந்த தண்ணியில் தான் எல்லா சத்தமே இருக்குது. அதனால் தண்ணியை ஊற்றிடாமல் அதையே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகா, தேங்காய், கசகசா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு எரிச்சு விடுங்க. இது நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். குருமா மாதிரி தான் நம்ம செய்கிறோம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 லெமன் எடுத்து வச்சுருந்தோம். அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்க்கணும். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோன்னா இந்த குடல்லாம் வேகாமல் அப்படியே வந்து விரைச்சிட்ருக்கோம். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். இப்போ வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்தாச்சு. அதுக்கப்புறம் மல்லி புதினா சேர்த்துடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு. குடல்லாம் நல்லா வெந்துருச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குடலும் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும் நம்ம. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இறக்கிட போகிறேன். நம்மளோட குடல் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம். நல்லா கொதிச்சிருச்சு. குடல் எல்லாமே வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லிக்கு தான் இந்த குடல் குருமா செஞ்சுருக்கேன். ஸோ இட்லிக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். இறக்கி வச்சிடலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பாரம்பரியமான சமையல்லாம் நம்ம சேனலில் இனிமேல் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.